பிளாக்கிங்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லும்போது, மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ. டைம் பிளாக்கிங்னா என்ன? டு டூ லிஸ்ட் எழுதுறதா? நோ. கேலண்டர்ல முன்னாடியே டைம ஃபிக்ஸ் பண்ணி, பிளாக் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 9 டூ 10 டீப் வொர்க், 10 டூ 10:20 இமெயில் செக் பண்றது, ரிப்ளை பண்றது, 11 டூ 1 ஏதாவது இம்பார்ட்டன்டான ப்ராஜெக்ட் வொர்க்ஸ், அப்புறம் 4 டூ 5 லேர்னிங், ஸ்டடியிங் லைக் தட். இப்படி ஒவ்வொரு வொர்க்குக்குமே நீங்க டைம பிளாக் பண்ணி வைக்கிறது தான் டைம் பிளாக்கிங். நம்ம பிரெயினுக்கு கிளாரிட்டி வேணும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டோம்னு சொன்னா, ப்ரொக்ராஸ்டினேட்டிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா 3 டூ 4 வொர்க்குக்கான ஸ்லாட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னா, நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காவே அந்த டைம் வரும்போது அந்த வொர்க்குக்காக ரெடி ஆயிடும். டைம் பிளாக்கிங்ல 3 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன், மல்டி டாஸ்கிங் வேணாம். ஒரு பிளாக்குக்கு ஒரு வொர்க்க மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. செகண்ட் ஒன், பஃபர் டைம் வைங்க. பிகாஸ் மீட்டிங் ஓவர் ரன் ஆகலாம். இல்லன்னா டிராஃபிக்ல ஏதாவது டிலே ஆகலாம். ஸோ 15 டூ 30 மினிட்ஸ் எவ்ரி ஸ்லாட்டுக்கு இடையிலயும் கேப் வைங்க. தேர்ட் ஒன், டீப் ஒர்க்குக்கான ஸ்லாட்ஸை பாதுகாத்துக்கோங்க. லைக் ஃபோனை சைலண்ட்ல போட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி உங்க டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணிக்கோங்க. இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல், பிசினஸ் ஓனர்ஸுக்கு கேம் சேஞ்சர், ஃப்ரீலான்சர்ஸுக்கு டிசிப்ளின் பில்டரா இருக்கும். நீங்க ஒரு டேயை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா டைமை கண்ட்ரோல் பண்ணணும். டைம் பிளாக்கிங்ன்றது டைம் மேனேஜ்மெண்ட் இல்ல, அட்டென்ஷன் மேனேஜ்மெண்ட். நாளைக்கு எந்திரிச்சோடனே டு டூ லிஸ்ட் எழுதாதீங்க. கேலண்டரை ஓப்பன் பண்ணி டைமை பிளாக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் see you.